பெண், வீட்டில் இருப்பவள், உணர்ச்சி வசப்படக்கூடியவள், தங்கி வாழ்பவள் என்று பல்வேறு ஆணாதிக்க கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்த பெண்ணுலகம் பரிமாண ஆற்றல்களோடு வீச்சு கொண்ட பெண்ணாக தன்னை உலகமெல்லாம் தோற்றுவித்த காலம் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பெண் போராளிகளுடைய காலமாக இருந்ததை யாரும் மறந்துவிட முடியாது. அவர்களுடைய பெண்கள் வாழ்வில் ஏற்பட்ட போராட்டம், சவால்கள், இவர்களை தாண்டி அவர்கள் சாதித்த சாதனைகள், பெண்ணாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட அடையாளங்கள், பெண்ணுக்கு ஏற்படுத்திய மாண்புகள் என்று பலவற்றை பெண் போராளிகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக இன்றைய காலக்குறி நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. காலக்குறி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் பெண்கள் தொடர்பான அல்லது பெண்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக, பெண்கள் பற்றி எடுக்கின்ற கேள்விகள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்காக பலர் நாங்கள் எங்களுடைய பெண்களுக்கு தொடர்பான ஆதரவுகளையும், பெண்கள் தொடர்பான வாழ்வியல், அந்த வாழ்வியலோடு சேர்ந்த எங்களுடைய மக்களுடைய வாழ்வு மேம்படுத்தலுக்கான போற்றுதல்களையும் பேசுவதற்கான களமாக இந்த காலக்குறி நிகழ்ச்சி அமைந்து வருகின்றது. ஆகவே உங்களுடைய ஆரோக்கியமான விமர்சனங்களையும் எங்களோடு நீங்கள் இணைத்து கொள்ளலாம். அந்த ஆரோக்கியமான விமர்சனங்கள் ஒரு ஒழுங்கான அல்லது அமைதியான எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கான ஆரோக்கியமான வழியை காட்டும் என்றால் நிச்சயம் அது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று என்னுடைய இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த எங்களுடைய அன்புக்குரிய தோழர் நண்பன் சுடர் வந்திருக்கின்றார். இவர் பலருக்கு அவரை சுடர் என்றால் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு சட்டவாளராக அன்று தொடக்கம் தமிழீழ விடுதலை புலிகளுடைய சட்டத்துறை சார்ந்து சட்டவாளராக பணியாற்றியவர். தொடர்ந்து சட்டத்துறை சார்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் அடுத்தவர் எல்லோருக்கும் தெரியும், சந்திரிகா, பெண் விடுதலை புலிகளுடைய பெண்கள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பில் மிக வேகமாக அன்றைய காலங்களில் மிக பரபரப்பாக தன்னுடைய பேச்சு ஆற்றலால் தன்னுடைய கொள்கைகளோடு சேர்ந்து பயணித்த நீண்டகால ஒரு பெண் போராளி என்றும், தொடர்ச்சியாக புலம்பெயர் தேசங்களிலும் கூட தன்னுடைய பங்களிப்பையும் ஆதரவையும் தன் அமைப்பு சார்ந்து தொடர்ச்சியாக அவர்கள் செயற்படுத்தி கொண்டிருப்பர் என்ற வகையிலும் நாங்கள் எடுக்கின்ற இன்றைய இந்த கருத்தாடலுக்கு மிகவும் அது வலுச்சேர்க்கும் என்ற நம்பிக்கையில் அவர்களை நாங்கள் நினைத்திருக்கின்றேன். அதே வேளையில் இன்றைய நேரம் எங்களுடைய அன்புக்குரிய அக்கா, சகோதரியாக, தோழியாக, அன்று தொடக்கம் இன்று வரை வழிநடத்தும் ஒரு நல்ல ஆலோசகராக இருக்கும் மாதவி அக்கா, விமர்சகர், உண்மைத்தன்மையோடு இலக்கிய படைப்புகளை ஆழமாக விமர்சனம் செய்பவர் என்ற ரீதியில் அவரை எப்பொழுதும் எனக்கு பிடிக்கும். அந்த வகையில் இன்று நாங்கள் பேசப்படுகின்ற பேச்சும் கூட, கருத்தும் கூட அவருடைய பார்வையில் எப்படி பார்க்கப்படுகின்றது, அது சமூகம் நோக்கி எப்படியான தாற்பயத்தை கொண்டு சேர்க்கப் போகின்றது என்ற வகையில் மாதவியக்கானுடைய கருத்துக்கள் நிச்சயமாக வலு சேர்க்கும். அதை நீங்களும் எங்களோடு இணைந்து சேர்த்து கொள்ளலாம் என்ற வகையில் மாதவியக்காவை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். நாங்கள் இன்று காலக்குறி என்று பெண்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது விடுதலை புலிகளுடைய அமைப்பு, தன்னாட்சி, தமிழ் தேசியம், இயக்க ஒழுக்கம், இதே வேளையில் பெண் சமத்துவம், சமய சார்பற்ற தன்மை, சமவுடைமை கொள்கைகளோடு தனித்துவமான ஒரு அமைப்பாக இயங்கி வந்த காலங்களில் பெண் போராளிகளுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான முக்கியத்துவம் பலராலும் உலகமெல்லாம் பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் அண்மையில் நான் காணல் தேசம், நோயல் நடேசனுடைய காணல் தேசம் புத்தகத்தில் வந்த அவருடைய முன்னுரை சற்று மனதுக்கு நெருடலாக இருந்தது. பலரும் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். விடுதலை பெண்கள் தொடர்பாக கூறப்பட்ட ஒரு விடயம் என்று நாங்கள் நிச்சயமாக பேசப்பட வேண்டும் என்ற ரீதியில் அதை இன்று நாங்கள் இந்த கருத்தாடலுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். அவருடைய முன்னுரையில் கொடுக்கப்பட்ட விடயம் என்னவென்றால், விடுதலை புலிகள் பெண்ணை கற்பணியாக்கி அதன்பின் தொடர்ச்சியாக இராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பி பின்னர் குண்டுதாரியாக இராணுவ தளபதிக்கு எதிராக பாவித்து போன சம்பவங்கள் வேறு வரலாறுகளில் நான் படித்திருக்கவில்லை. மட்டுமல்ல, மிருகங்கள் மத்தியிலும் நம்மால் பேசப்படும் தாய்மை கருத்தாக்கத்தை அத்தகைய செயல் தகர்க்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். விடுதலை புலிகள் கற்பிணியாக்கப்பட்டு போராட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட என்ற அவருடைய கருத்து எவ்வளவு உண்மைத்தன்மை மிக்கது அல்லது பெண்களுடைய வாழ்வியலை கேள்விக்குறியாக்கின்ற அந்த விஷயமாக இருக்கின்றது என்பதை தான் சுடர் நாங்கள் ஒரு கருத்துக்காக பார்க்கின்றோம். நீங்கள் போராட்ட காலங்களில் இணைந்திருந்தவர் என்ற ரீதியிலும் பெண்கள் அமைப்புகளை சரியாக உற்று நோக்கி சட்ட ரீதியான பார்வையாக நீங்கள் அந்த காலத்தில் பார்க்கப்பட்ட ரீதியிலும் இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவருடைய இந்த கருத்தை இது உண்மையில் ஒரு உண்மைக்கு முரணான கருத்து.
இந்த சம்பவங்கள் நடைபெற்ற காலப்பகுதியிலே நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தோம். இந்த உண்மையிலே எங்களுடைய விடுதலையை விரைவுபடுத்துவதற்காக பல்வேறு வகையான தாக்குதல் நடவடிக்கைகள் கொழும்புலையும் நடந்திருந்தது. அதே சமயம் எங்களுடைய இராணுவ ரீதியான தாக்குதல்கள் வன்னி பகுதியிலே நடந்திருந்தது. இது உண்மையாக ஒரு இராணுவ ரீதியாக எதிரியை பலவீனப்படுத்துவதற்காக நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள். இதில் உண்மையான முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை தற்கொலை குண்டுதாரியாக இருந்த ஒரு பெண் போராளி தாக்கியது சம்பந்தமாகவே இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் அவர்கள் உண்மையில் அந்த காலப்பகுதியிலே கொழும்பு கடுமையான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருந்தது. யாரும் விரைவில் பாதுகாப்பு வலயங்களுக்குள்ளோ அல்லது இராணுவத்தினுடைய முக்கிய தளபதிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் தங்கியிருக்கிற இடங்களுக்கு போக முடியாத நிலைப்பாடு இருந்தது. அந்த காலப்பகுதிகளில் சரத் பொன்சேகா ஒரு மருத்துவமனையை அண்டிய அதன் பின்பகுதியில் தான் அவருடைய தங்குமிடம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துக்கு போய் தாக்குதலை நடாத்துவதற்கு உண்மையிலேயே ஏதாவது ஒரு காரணம் வேணும். அங்கே போவதற்கும் தாக்குதலை நடாத்துவதற்கும் அவர்களுக்கு வேணும். அப்போது அங்கே இருந்த போராளிகளால் அது சரியான முறையில் உருவாக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு உள்நுழைவதற்கு ஒரு காரணம் ஒன்று தேடப்பட்டது. அந்த காரணம்தான் குறித்த தாக்குதலை நடத்திய அந்த பெண் போராளி ஒரு கர்ப்பிணி என்றும் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கூறி அப்போது அவர்களுக்கு இருந்த செல்வாக்குகளை பயன்படுத்தி அந்த இராணுவ மருத்துவமனைக்கு அவர் முதல் தடவையாக பரிசோதனைக்காக அழைத்து போகப்பட்டிருந்தார். உண்மையிலேயே அவர் கர்ப்பிணியாகவோ அப்படி எதுவுமே இருந்திருக்கவில்லை. இது தாக்குதலுக்கு ஒத்திகை பார்க்கும் நடவடிக்கைக்காக ஒரு தடவை சென்று வந்தார். பின்னர் கர்ப்பிணியாக அந்த காலத்தில் சிங்கள ஊடகங்களில் எல்லாம் பரப்பப்பட்டது அவருக்கு ஒரு கர்ப்பிணியாக அவர் வெளிவந்ததாகத்தான் அந்த காலத்தில் வந்த செய்திகள் வந்திருந்தது. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அதை ஒரு மருத்துவ ரீதியாக இப்போ மரபணு பரிசோதனை ரீதியாகவோ அல்லது அவர் உடலியல் கூற்றை பரிசோதனை மூலமாகவோ அவர்கள் நிரூபிக்கவில்லை அவர் ஒரு கர்ப்பிணி என்றது. இது ஒவ்வொரு பத்திரிகைகளும் வெளியிட்ட செய்தி மட்டும்தான். இதன் பின்னர் அவர் இரண்டாவது தடவை சென்று பின்னர் தாக்குதல் நடாத்தப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே அது அந்த இலக்கை நோக்கி நகருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம்தான் அவ கர்ப்பிணி என்பது மட்டுமே தவிர உண்மையிலேயே அவர் ஒரு கர்ப்பிணி அல்ல. அப்படியான ஒரு செயல்பாடு நடக்கவும் இல்லை. இந்த இதில் வந்த கருத்து நான் நினைக்கிறேன் இது ஒரு கேள்வி வழிச்சான்று. இந்த சம்பவத்தை இவர் நேர பார்த்தவராகவோ அல்லது இதோடு தொடர்புபட்டவராகவோ அல்லது இதோடு தொடர்புபட்டவர்களை கேட்டதாகவோ இல்லை. இது ஒரு பத்திரிகையில் வந்த செய்திகளையும் ஏனையவர்கள் சொல்வதை வைத்து எழுதப்பட்ட கேள்வி வழி சான்று என்று நான் கூறுகிறேன். இல்லை, அவர் அதில் சொல்லுகின்றார் என்னன்னு சொன்னால் அந்த தன்னுடைய முன்னுரையில் அவர் குறிப்பிடுகின்ற போது சொல்லுகின்றார் இது ஒரு கற்பனை சேர்ந்த புனைவு இலக்கியம் தான். அந்த காலத்தில் அங்கே வசிக்கவில்லை. ஆனால் அதான் செவிவழியை கேள்விப்பட்ட கதைகளின் ஊடாக நான் கற்பனையில் தான் என்னுடைய கதாபாத்திரங்களை உருவாக்கி இருக்கிறேன். ஒரு எழுத்தாளராக கற்பனையில் அவரோட கதையை பார்த்து உருவாக்குகின்றார் என்று சொன்னால் இது ஈழப் போராட்டம் என்பது கற்பனையில் வரப்பட்ட ஒரு போராட்டம் அல்ல. வாழ்க்கை ரீதியாக வாழ்வு ரீதியாக 30-40 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு நீண்ட கால ஒரு தனித்துவமான கொள்கையோடு கட்டமைக்கப்பட்டு நடத்தப்பட்ட போராட்ட வாழ்வு. அந்த வாழ்வியலை எங்களுடைய கற்பனைக்குமாக புனைவுக்குமாக அதை மாற்றியமைக்கக்கூடியது எவ்வளவு சமூக பொறுப்பு எழுத்தாளனுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்தவித சமூக பொறுப்பு மற்ற நிலையில தான் அவர் அந்த இதனை எழுதியிருக்கின்றார் என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் முழுமையாக நாங்கள் புத்தகத்தை வாசிக்கவில்லை. அவருடைய முன்னுரையும் அது பற்றிய விமர்சனங்களின் அடிப்படையிலையும் பார்க்கின்ற போது அங்கே ஒரு மனப்புரள்வு நிலையில இருந்து எழுதப்பட்ட ஒரு நூலாகத்தான் அதனை பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னு சொன்னால் ஒரு புனைவிலக்கியம் அதில் நீங்கள் கற்பனையை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு வரலாற்று புனைவிலக்கியத்தில் நீங்கள் எந்த பொய்யையும் சேர்க்கல. வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கணும். உண்மைத்தன்மை ஆராய்ந்து உண்மை தன்மையோடு அது பக்கஞ்சார தேவையில் உண்மை எழுதப்பட வேண்டும். வரலாறு என்கின்றது உண்மையாக புனைவிலக்கியமாக இருந்தாலும் சொல்லப்படுகின்ற தரவுகள் உண்மைத்தன்மையோடு இருக்கணும். இப்போ நாங்கள் சொல்லல ராஜராஜ சோழன் வெள்ளைக்காரன் சொல்லல. அதே மாதிரி இந்த சம்பவத்தை அவர் சில வேளையில் அவருக்கு அது தெரிந்திருக்கும். அது உண்மையான சம்பவம் இல்லை என்று. ஆனால் அவருடைய நோக்கம் விடுதலை புலிகளை எந்த விதத்திலும் அடிக்க வேண்டும்.
அதாவது அவர்களுக்கு கருத்தியல் ரீதியில் முரண்படாத இடத்துல உணர்வின் அடிப்படையில் அவர்களுடைய வந்து பாலியல் துன்புறுத்தல்களுக்கு பெண்களை ஆளாக்கினார்கள் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பு அவரிடம் இருந்திருக்கின்றது. ஆனால் அவருக்கு தெரியவில்லை, இதனை யார் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள், எதிரி கூடி அதனை நம்ப மாட்டார்கள். அதாவது ஒழுக்கத்திலே எல்டிடி சிறந்தவர்கள் என்ற கருத்து இராணுவ கமாண்டர்ஸ்கிட்டே இருந்திருக்கிறது. இவரையும் அப்படியான கருத்தை கொண்டு வந்து அங்கே சொல்லுகிறார்ன்றது அவர் சம்பந்தமாக அவர் சார்ந்த அரசியல் ரீதியாக அவருடைய வாழ்வியல் சார்ந்ததான பின்பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தோடு இது அதை நீங்கள் பார்க்கின்ற போது நான் யோசிக்கணும், அந்த எப்படிப்பட்ட மனநிலைன்னு சொன்னால் அந்த கிடுகு வேலிக்களால் குமார் புள்ளிகளை பற்றி கதைப்பினோம் அதே மாதிரியான ஒரு நிலையில் இருந்து தான் அவருடைய அந்த புனைவு இருந்திருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். இப்படியான சந்திரிகா, உங்களுடைய எண்ணத்தில் இப்படியான பதிவுகளை ஒவ்வொருத்தர் இடும் பொழுது விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்புகளாகிலும் சரி அல்லது தேசிய கொள்கையுடையவர்களாகவும் பல அமைப்புகள் இந்த எங்களுடைய பிரதேசங்களில் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான வரலாறுகள் புனைவுகள் திரிவுபடுத்தப்பட்டு வார புனைவர்களுக்கான எதிர்ப்பு கருத்துக்களை அல்லது அறிக்கைகளை ஏதாவது விட்டிருக்கின்ற அல்லது தொடர்ச்சியாக விடுகின்ற ஏதாவது சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டு இருக்குதா? அல்லது அதை பரவாயில்லை யாரும் எதுவும் எழுதலாம் வந்துட்டு அந்த பாட்டிலேயே தங்களுடைய அமைப்புகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்படியான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன? இது ஒரு நல்ல விடயம். ஏனென்று சொன்னால் எனக்குள்ள இந்த ஆதங்கங்கள் நிறைய இருந்தது. அதே நேரத்தில் எனக்கு நிறைய கோபம் இருக்கிறது இப்போ உள்ள எழுத்துக்கள் மீதும் எழுத்தாளர்கள் மீதும். எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய கோபங்கள் இருக்கின்றது. அது ஏனென்று சொன்னால் எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும், அதாவது எங்களுடைய என்று நான் சொல்கிறது தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தையும் தமிழ் மக்களுடைய அந்த தியாகங்களையும் தங்களுடைய ஒரு சுய தேவைகளுக்காக தங்களுடைய வியாபார நோக்கங்களுக்காக தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக இந்த சமுதாயத்தில் எங்களுடைய விடுதலையை பற்றியோ அல்லது எங்களுடைய தியாகங்களை பற்றியோ எழுதும்போது தான் மக்கள் அந்த பார்வைக்குள் உட்படுத்தப்படுகின்றார்கள். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் அல்லது எழுத்துக்களை படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதில் பல எழுத்தாளர்களுடைய செயல்பாடுகள் என்றது இன்றைக்கு போராட்டம் என்றால் என்னென்று தெரியாதவர்கள், தியாகங்களை பற்றி அறியாதவர்கள், இப்போ அக்கா சொன்ன மாதிரி கற்பனைகளில் எழுதுவது என்னை பொறுத்த வரைக்கும் இது கதை அல்ல, அல்லது நாங்கள் இது கற்பனையில் வாழ்ந்ததல்ல. நிஜத்தில் வாழ்ந்தவர்கள், உண்மையோடு வாழ்ந்தவர்கள், அந்த உறவோடு ஒன்றாக வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கு உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். இது நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கள், எதிர்ப்புக்களை நீங்கள் தெரிவிக்கின்றீர்களா என்று. என்னை பொறுத்த வரைக்கும் சில இதை தனிப்பட்ட ரீதியில் சோசியல் மீடியாவில் நான் எழுதியிருக்கின்றேன். எங்களுடைய விடுதலை போராட்டங்களை கொச்சப்படுத்தி எழுதுபவர்கள் அல்லது அந்த போராட்டங்களை திரிவுபடுத்தி கற்பனைகள் எழுதுபவர்களை கூட நான் தனிப்பட்ட முறையில் சில பதில்களை போட்டிருக்கிறேன். ஆனால் இதில் எத்தனை வீதம் என்று சொன்னால் ஒரு வீதம் கூட இருக்காது. இந்த எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் சில பேர் ஏனோ தானோ உண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒதுங்கி விடுவர்களும் உண்டு. யாருமே இப்போ எது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எதையும் செய்யலாம் என்ற ஒரு சூழலுக்குள்ளே இந்த சமூகம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய வரலாறுகளை எழுதும்போது எனக்கு மிக வருத்தமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வரலாறு என்றது நாங்கள் அந்த வரலாற்றோடு வாழ்ந்தவர்கள், எங்களுடைய மக்களும் சரி, போராட்டத்தில் இணைந்த போராளிகளும் சரி, அந்த வரலாற்றோடு வாழ்ந்தவர்கள், அந்த வரலாற்றோடு ஒன்றி பிணைந்து அந்த போராட்டத்தோடு ஒன்றாக வாழ்ந்த மக்கள் எங்களுடைய போராளிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு அதுக்கான அநீதி நடக்கும்போது யாருமே தட்டி கேட்பதில்லை, குரல் கொடுப்பதில்லை. சும்மா பட்டிமன்றங்கள். இப்போ நான் இந்த டிவி ஷோவில் பேசிட்டு போகிறேன், அவ்வளோந்தான். ஆனால் இதற்கான எதிர்ப்பு குரலோ யாராவது கேட்பதில்லை. இங்கே இருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்று சொன்னால், புலம்பெயர் தேசத்தில் பல அமைப்புகள் இருக்கின்றன. பல அமைப்புகள் தேசியம் சார்ந்து, தேசிய விடுதலை சார்ந்து, தேசியத்துக்காக உழைக்கின்ற பல அமைப்புகள் கூட இருக்கின்றன. அந்த அமைப்புகள் கூட ஒரு பெண்ணை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்தை நான் தொட விரும்பலைன்னு சொன்னால் அதுக்கான ஒரு பதிலை சுடர் கொடுத்துருக்கிறார், சரியான ஒரு பதில். அது ஒரு
எதுக்காக என்ன விஷயத்துக்காக அது தேவைப்பட்டது, அது ஒரு கதை உருவாக்கப்பட்டது, அது ஒரு தேவை இருந்தது, முக்கியமான தேவை. அதுக்காக உருவாக்கப்பட்ட கதை தானே ஒழிய அதில் அந்தளவு உண்மை சம்பவம் என்பது சிங்கள ஊடகங்கள் கூட அறிவிக்க இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அந்த விடுதலை போராட்டம் இருந்தபோது அந்த விடுதலை போராட்டத்தோடு பெண் விடுதலை எப்படி இருந்தது, பெண் போராளிகள் எந்தளவுக்கு மதிப்பானவர்களாக, வீரமிக்கவர்களாக, தியாகங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக தமிழ் தேசத்தில் வாழ்ந்தார்கள் என்பது கண்ணூடாக ஒவ்வொருத்தரும் பார்த்த விடயங்கள் இன்றைக்கு பொய்யாக பேசப்படுகின்றன. இப்போ நான் உங்கள்கிட்ட கூட சில கேள்விகளை நீங்கள் அந்த நீண்ட காலமாக இப்போ விடுதலை போராட்டம் தொடர்பாக இப்படி போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பிற்பட்டதாக பல இலக்கிய படைப்புகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன, வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் பல ஒன்றில் எப்படி வருகின்றதுன்னு சொன்னால் முற்றுமுழுதான ஒரு பிரச்சார பதிவுகளாக அல்லது முற்றுமுழுதாக ஒரு காழ்ப்புணர்வை கசப்புணர்வை கொட்டுகின்ற பதிவுகளாக இலக்கிய படைப்புகளாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்படி முற்றுமுழுதாக வரலாறுகளை திரிவுபடுத்தி எழுதுகின்ற அந்த பதிவுகள் அல்லது இலக்கியங்கள் வெளிவரும் பொழுது அதனோடு சார்ந்த உண்மைத்தன்மைகள் தெரிந்தவர்கள் என்று சொன்னால் விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்போடு நேரடியாக தொடர்புபட்டவர்கள் தான் அதை உண்மையாய்த்தன்மையை தெரிஞ்சவர்களாக இருக்கணும். அவர்கள் அந்த இடங்களில் வந்து கூட இந்த சரியான என்ன விஷயம் நடந்தது என்பதற்கான கூட ஒரு பதிவுகளுமே ஏற்படாத இடத்தில் எப்படியான எதிர்காலத்தில் மிகவும் பாரிய விளைவுகளை அல்லது உண்மைத்தன்மைகள் திரிவுபட்ட விளைவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடப்பாடு என்னன்னு நீங்க யோசிக்கிறீங்க ஒரு எழுத்தாளராக? என்னென்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வரலாற்றை எழுதுகிறோம் என்று சொல்லி அடுத்த சந்ததிக்கு நாங்கள் பிழையான கருத்துக்களை கடத்த போகின்றோம். அது வந்து நீங்கள் விடுதலை புலிகள் மட்டும்தான் உங்களுடைய எதிரிகள், ஆனால் தமிழ் மக்கள் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அவர்களை தாக்குகின்றோம் என்ற வகையில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் இவர்கள் பாதிப்பு செய்கிறார்கள். இந்த இப்படியான கருத்துக்கள் பெண்கள் மீது பெண்களுடைய ஒழுக்கம் சார்ந்து சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது ஒட்டுமொத்த தமிழ் பெண்கள் எல்லோரையும் தாக்குகின்ற ஒரு விடயமாகத்தான் நான் அதனை பார்க்குறேன். அப்போ அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்துகின்ற விடயம் உண்மையானதாக இருக்க வேண்டும். அது வந்து நீங்கள் வந்து விடுதலை புலிகளில் நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றது. அதாவது அவர்கள் சகோதர படுகொலை செய்தார்கள் என்றோ அல்லது அவர்கள் கடுமையான தண்டனையை வழங்கினார்களோ, இந்த பாலியல் குற்றத்துக்கெல்லாம் கடுமையான தண்டனை வழங்குகிறார்கள் என்ற பேச்செல்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் உண்மை. அப்போ அது பற்றின விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை எழுதுகின்ற போது நாங்கள் சில வேளையிலே அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இந்த இப்படியான விடயங்களை எழுதுகின்ற போது இது தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையிலே வந்து ஒரு எழுத்தாளனுடைய உண்மைத்தன்மை நாங்கள் அங்கே அவரை அடுத்த கட்டத்திலே அவரை ஒரு எழுத்தாளராக நாங்கள் மதிக்க முடியாத ஒரு நிலைக்குத்தான் அதை கொண்டு வரப்போகின்றது. ஆனால் இது பதிவிலே இருக்கின்ற போது இது நூல் எப்பவும் இருக்கும். இது ஒன்றுமே தெரியாமல் ஒரு 100 வருடத்துக்கு பிறகு ஒரு சந்ததி அதை பார்க்கின்ற போது இதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் உண்டாகும் கட்டாயம். ஆகவே தற்காலத்தில் உள்ள பெரும்பாலான எழுத்தாளர்கள் தங்கள் மனச்சாட்சிக்கு மீறித்தான் தங்களுடைய படைப்புகளை எழுதுகிறார்கள். அதான் இப்போ வந்து ஈழத்தில் இருந்து வருகின்ற இலக்கியங்களே போர் 2009 பின்னர் வருகின்ற போர் இலக்கியங்களே சில விடயங்கள் சொல்லப்படாமல் இருக்கின்றது. இப்போது தமிழினி என்ற நூலாக இருக்கலாம், தமிழ் கவி இந்தியா இருக்கலாம், வெற்றிச்செல்வி இந்தியாக இருக்கலாம். அவர்களுடைய இதில் வந்து பல விடயங்கள் அவர்கள் பேசவில்லை என்று அவர்களால் அங்கே பேச முடியாது. அப்படியான ஒரு சூழல் அங்கே அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இங்கிருந்து எழுதுகின்றவர்களும் அந்த அவர்களுடைய நோக்கம் விடுதலை புலிகளை தாக்க வேண்டும், அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஒழிய. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்த விடுதலை போராட்டத்துக்கு எதிரானவர்கள் தான் அப்படி எழுதுகின்றார்கள் என்றதுதான் உங்களுடைய பேச்சு இருக்கிறது இல்லையா? அதாவது விடுதலை புலிகளை எதிர்ப்பவர்கள் இப்படியான விமர்சனங்களை வைத்து தங்களுடைய எழுத்துக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் அது ஒரு புறம் இருக்க, விடுதலை போராட்டத்தோடு ஒன்றி வாழாதவர்களும் இன்றைக்கு புதுசாக எழுத்தாளர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இங்கே இருந்து கொண்டு போராட்டத்தை பார்த்தவர்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் சில இப்போ சொல்லப்படுகிற விடயங்களை வைத்துத்தான் சில பேர் தற்போது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கணும். இது எந்த அளவுக்கு மிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? எங்களுடைய வரலாறு ஏனென்று சொன்னால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மன்னிக்கணும், ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இது ஒரு பதிவாக இருக்கும். இன்றைக்கு இருப்பேன் நாளைக்கு நான் இல்லாமல் இருக்கு. இப்போ சுடர் சொன்ன விஷயம் ஒரு பதிவு, அதுதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல அந்த பதிவை கொண்டு வந்தது உண்மையில் இவங்களை ரஜிதாவை வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு.
இந்த இந்த இடத்துல பெண்கள் ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு பெண் ஒரு ஒரு சமூகத்துக்காக தன்னை எப்படி மாற்றினால், உருவாக்கப்பட்டால், எத்தனை தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்தால், என்னத்துக்காக இந்த பெண் இந்த ஒரு கதையை உருவாக்கி தன்னுடைய தேசத்துக்காக தன்னை இழந்தாள் என்றது ஒரு வரலாறு. அதான் உண்மை. எந்த ஒரு பெண்ணாலும் சாதிக்க முடியாத வரலாற்றை உருவாக்கியது தான் எங்களுடைய தேசம். அப்படி இருக்கும் ஒரு கட்டத்தில் ஏன் இவ்வாறான புனைக்கப்பட்டு திரிக்கப்பட்டு எதிரானவர்கள் மட்டுமல்ல, தங்களை பிரபலப்படுத்த வேண்டும், தாங்களும் ஒரு கவிஞர் என்றது சொல்லப்பட வேண்டும் என்றதுக்காக இன்றைக்கு எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தையும் பெண் விடுதலை போராட்டங்களையும், ஏன் தலைவரை பார்க்காதவர்கள் கூட தலைவரிடமிருந்து தங்களுக்கு வாழ்த்து வந்ததாக கூட சொல்கின்றார்கள். இன்றைக்கு பப்ளிக்லும் சரி மீடியாவிலும் சரி வந்து சொல்லப்படுது. இதை எவ்வாறு தடுக்க வேண்டும்? இதுக்கு எழுத்தாளர்கள் என்ற ரீதியில் நீங்கள் என்ன நடவடிக்கை செய்ய போகின்றீர்கள்? இது வந்து முழுதாக நாங்கள் தடுக்க முடியாது. அவர்கள் வந்து எங்களுக்கு இப்போ வந்து பேசிவிட்டு இப்படியே போகிறது தான். இல்லை இது வந்து நீங்கள் வந்து இப்போ இணையதளங்களோ ஃபேஸ்புக்கோ எல்லாம் இருக்குது. அவர்கள் யாரும் என்னவும் எழுதலாம். அப்போ இது வந்து ஒவ்வொருத்தரும் எப்பவும் நான் சொல்லுகின்ற விடயம் ஏற்படுத்தி விடலாம். அதான் தாங்கள் திருந்த வேண்டுமே ஒழிய நாங்கள் இதுக்கு எதிராக நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க. மற்றது வந்து நீங்கள் சொல்ற கருத்தின்படி கட்டாயம் போராளிகள் மட்டும்தான் எழுத வேண்டும் என்று அல்ல. அப்படி சொல்ல இல்லையே. இப்ப இன்றைக்கு இருந்து எழுதுகின்றவர்கள் என்ற போது நீங்க வரலாற்று விஷயத்தை எழுதுகின்ற போது உண்மைத்தன்மையோடு எழுத சொல்லித்தான் நாங்கள் சொல்றோம். வரலாற்றை நீங்கள் முதல் படிக்க வேண்டும். சிலவற்றை படித்து விட்டு கற்பனைகளில் போவதைத்தான் பார்த்திருக்கின்றோம். இன்னைக்கு விடுதலை போராட்டத்தில் இருந்தவர்களும் கூட கற்பனைகளை திருத்தி அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. இப்ப நான் சொன்ன அதை எழுத்தாளர்கள் என்று சொல்ல முடியாது, கவிஞர்கள் என்று சொல்ல முடியாது. அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன வார்த்தையை சொல்லலாம்ன்றது நீங்க தான் சொல்லலாம். எழுத்தாளர் ஒரு தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டிய விடயம்தான் வரலாற்று பதிவுகளாக்கப்பட வேண்டிய இந்த ஈழத்து போராட்ட வரலாற்றுடைய சமூக பொறுப்பும் கனதியும் எவ்வளவு யார் கையில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக பேச வேண்டிய கட்டாய கடமைப்பாட்டுக்குள் நாங்கள் இருக்கின்றோம். ஒரு சிறிய வர்த்தக இடைவெளிக்கு செல்லியிருக்கிறோம். அதனை தொடர்ந்து பேசுவோம். ஈழ வரலாற்றில் இடம்பெற்ற போரின் விளைவுகள் பல அதிர்வுகளை பல திசைகளிலும் புலம்பெயர்ந்த தேசத்திலும் சரி தாயகத்திலும் சரி பலவிதமான விளைவுகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் இலக்கிய படைப்புகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எதிர்காலத்தில் எவ்வளவு விதமான ஆபத்து நிலையை அல்லது பாதிப்பான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என்பது தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இன்று நாங்கள் நோயல் நடேசனுடைய கானல் தேசம் என்ற அவருடைய முன்னுரையில் விடுதலை பெண் போராளிகள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்து தொடர்பாக ஆராயும் பொழுது அல்லது பேசும் பொழுது சந்திரிகா சொன்ன கேள்விக்கு மாதவி அக்கா நிச்சயமாக பதில் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றேன். இதுக்கு நாங்கள் சந்திரிகா என்னிடம் கேட்டிருந்தார்கள், நீங்கள் இந்த இப்படியான நடவடிக்கைகளுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று. உண்மையிலே இங்கே இருக்கிற புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்களுடைய முக்கிய கடமையாக நான் அதனை பார்க்கின்றேன். அதாவது வந்து எங்களிடம் பக்கம் இருக்கிற நியாயத்தை நாங்கள் ஆவணப்படுத்துதல் வேண்டும். அந்த ஆவணப்படுத்துதல் என்பது தனி ஒருவருடைய முயற்சி அல்ல, அது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும். இப்போ நிறைய போராளிகள் அங்கிருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து உண்மைத்தன்மையோடு அந்த இலக்கியங்கள் அவர் கேட்டிருந்தார், அந்த என்னென்று நீங்கள் கற்பனையில் அந்த இலக்கியங்களை படைக்க முடியும். அப்போ போராளிகளிடம் இருந்து தான் அந்த இலக்கியம் பெற வேண்டும். அது வந்து புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்றவர்கள் அதை வந்து எழுதுகின்ற போது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்க வேண்டும். ஒரு நல்ல விஷயம். அதில் நான் என்ன சொன்னால் அவங்களோட ஒத்து வர்றேன். புலம்பெயர் தேசத்தில் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்து வந்த போராளிகள் இங்கே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் சில நேரங்களில் இப்போ இது சந்திரிகாண்டா பார்த்த முகம் தான், அன்றைக்கும் இன்றைக்குமே பார்த்த முகம். இதில் என்னை விட நிறைய போராளிகள் தங்களுடைய வாழ்க்கைகள், நடந்த சம்பவங்கள், தாங்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எங்களுடைய பெண் போராளிகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றது
எல்லோருமே வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை தான் அந்த போராட்டத்திலும் வாழ்ந்தவர்கள். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கு. ஒவ்வொரு பின்னாலும் இருக்கும். அவர்களோட இருந்தவர்களுடைய கதைகள் நிறைய இருக்கும். அவர்களோட வாழ்ந்த ஒவ்வொரு போராளியுடைய கதைகள் நிறைய இருக்கும். அவர்கள் இந்த இடங்களில் முன் வந்து பேச வேண்டும். இதை நான் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் என்று சொன்னால் சில பேர் தயங்குகின்றார்கள். பேசுவது மட்டுமில்லை, எழுத்துல வேண்டும். சில பேருக்கு அதாவது போராட்டத்துக்கு எதிரான இலக்கியங்கள் எவ்வளவுக்கு பெருந்தொகையா தோன்றினதோ அதற்கு சரிசமனாக போராட்டம் சார்ந்து உண்மைத்தன்மையோடு இலக்கியங்கள் வந்தது குறைவாக இருக்கு. இலக்கிய படைப்புகள் என்று வரும் பொழுது எழுத்து என்று வரும்போது எல்லோருக்கும் எழுத வராது. அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது இப்போ நான் அதைத்தான் சொல்றேன். நான் நிறைய பேர்கிட்ட இப்போ சில பேருக்கு எழுத்து வராது, சில பேருக்கு பேச வராது. ஆனால் இது பேச்சல்ல, இது ஒரு மேடை பேச்சல்ல. நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை இதுக்கு நான் எழுத்தாளர்கள் என்று தங்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய சமூகத்தின் எழுத்தாளர்கள் தான் இப்படியான படைப்புகளை எழுத அவர்கள் சிந்தனை என்று அவர்கள் அந்த சிந்தனைகளை போட விளையும் பொழுது சரியானவர்களை தேட வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். தேடி அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அதில் எடுக்கிற கருத்துக்களை வச்சு அதுல அந்த இதை வச்சு ஒவ்வொருத்தரும் சொல்லுகின்ற கருத்துக்களை சேகரித்து அதனூடாகவே அந்த எழுத்து அப்படி இல்லை. இந்த நேரம் சுடரட்டையம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நாங்கள் விடுதலை பெண் போராளிகளுடைய அந்த ஒழுக்கத்திற்கு மாறான ஒரு கருத்து வெளிப்பாடாகத்தான் இவருடைய நோயல் நடேசனுடைய இந்த முன்னுரை அமைஞ்சிருக்கிறது. ஆண் போராளிகள் என்ற ரீதியில் நீங்கள் பெண் போராளிகள் எப்படி நீங்கள் பார்த்தீங்களா? அந்த காலத்தில் எப்படியான ஒழுங்கு முறைமைகள் அவர்களுக்கு இடையில் இருந்தது? பொதுவான கட்டுப்பாட்டு ஒழுங்கு முறைமைகள் இந்த போர் நடைபெற்ற காலப்பகுதிகளில் பெண் போராளிகள் தனியான முகாம்களும் ஆண் போராளிகளுக்கு தனியான முகாம்களும் இருந்தது. ஆனால் களமுனைகளில் ஆண்களோடு பெண்களும் ஒன்றிணைந்து போராடுகின்ற சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஒரு ஒரு களமுனை, அதாவது ஒரு முன்னணி காவலராக இருக்கலாம், அல்லது ஒரு முகாம் மீது அல்லது ஒரு இராணுவ தாக்குதல் நடவடிக்கையாக இருக்கலாம். அப்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 15 அல்லது 16 வருடங்களுக்கு மேலே இந்த விடுதலை போராட்டத்தில் இருந்திருக்கிறேன். இந்த ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டதை நான் பெரிய அளவில் கேள்விப்பட்டதில்லை. ஏனால் அவர்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவமான உணர்வும் அந்த விடுதலையும் அதாவது ஒரு தாக்குதல் நேரங்களிலேயோ அல்லது அவர்கள் உண்மையாகவே தங்கள் உயிரை உயர்ந்தளிக்க வந்தவர்கள், ஆனாலும் மனிதர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் தவறு இழைக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அப்படியான நடவடிக்கைகளை மிக குறைந்த அளவில் இருக்குது. ஆனால் அதுக்கு எங்களுடைய அமைப்பில் மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. அதாவது பாலியல் ரீதியான குற்றமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒழுக்க ரீதியான தவறுகளாக இருக்கலாம். அப்பொழுது தண்டனைகள் கடுமையாக இருந்தது. அதனாலே இதில் கூறப்பட்டது போல ஒழுக்க ரீதியான குறைபாடுகள் என்பது இல்லை, மிக குறைந்த அளவில் இல்லை என்று நான் சொல்ல வரையில் மிக குறைந்த அளவில் இருக்கிறார். அவரோடு பேசிக்கொண்டு நாங்கள் செல்லலாம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? பிரசாத். நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. யார் பேசுறீங்க? பிரசாத், சொல்லுங்கள் பிரசாத். விடுதலை வந்து எந்த ஒரு பெண்களையும் வற்புறுத்தினதாக நானும் இதற்கு அறியவில்லை. இந்த எழுத்தாளர்களும் சொல்லலாம், அவை அப்படி வாயால சொல்றானே, அவன் இடத்து பேராக எழுதலாம் மொழியே எந்த ஒரு ரூல்ஸ்லையும் இந்த ஒரு உலக நாடும் சொல்லாது தமிழ விடுதலை புலிகள் இப்படி பெண்களை சீரழித்தரும் சொல்லி சொல்லாது. அதுக்கு கதைக்கலாம், நாக்கால கதைக்கலாம், கமலமாண்டு அப்படி செய்து எப்படி செய்ய, அதாவது நக்கலை செய்திருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கு. இதுவரைக்கும் தான் அது தொடர்பாக நடைபெறவில்லை என்ற சாட்சியங்கள் தான் ரஜிதா அதில் அந்த விஷயம் அவர் சொன்னதில் ஏன் நான் அதை எடுத்து சொல்லணும்னு சொன்னால், அது அந்த மண்ணோடு வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஆண் போராளிகளையும் பெண் போராளிகளையும் தலைவர் எப்படி வழி நடத்தினார் என்று. இதில் இப்போ சுடர் சொன்ன மாதிரி ஆண் போராளிகளும் பெண் போராளிகளும் களத்தில் நின்று போராடும் போது அங்கே எங்களுக்கான ஒரு வீரியம், நாங்கள் அதில் வெற்றி அடையணும், எங்களுடைய தேசத்தை நாங்கள் மீட்டெடுக்கணும் என்ற எண்ணங்கள் தான் எங்களுக்குள்ள இருக்குமே ஒழிய, அந்த இடத்தில் பெண்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் எத்தனை பிரச்சனைகள் வரும், எத்தனை உபாதைகள் இருக்கும். அந்த நேரங்களில் ஒரு அம்மாவாக, ஒரு அப்பாவாக, ஒரு சகோதரனாகத்தான் ஆண் போராளிகள் எங்களிடம் இருந்தார்கள்.
அதே மாதிரி தான் பெண் போராளிகளும் ஒரு அண்ணாவிட்ட போய் எப்படி எந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் போய் ஆண் போராளிகள்கிட்ட போய் நிற்கும்போது அங்கே ஒரு அண்ணனாக தம்பியாக ஒரு சௌரத்தமாக ஒரு பாசத்தை தான் இந்த போராட்டம் எங்களை கொண்டு போனது. இன்றைக்கு நாங்கள் ஒரு இடத்தில் நம்பி ஒரு களத்தில் எங்களை இறக்கி விடணும் என்று சொன்னால் அது ஆண் போராளிகளும் பெண் போராளிகளும் அந்த இடத்துல ஒரு இலக்குக்காக நிற்கிறோம். அங்கே ஒரு சிந்தனையும் இருக்காது, எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இருக்காது. அப்போ இவ்வாறான வக்கிரமான எண்ணங்களையும் புத்திகளையும் கொண்டவர்கள் இன்று வரைக்கும் எழுதி கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் அந்த வரலாற்றோடு வாழ்ந்தவர்களும் அந்த தேசத்தோடு வாழ்ந்தவர்களும் இதை பற்றி சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம், தாங்கள் கேள்விப்படவில்லை, ஏன் இந்த உலகமே கேள்விப்படவில்லை. உலகத்தில் இருப்பவர்கள் எத்தனை பேர் விடுதலை போராட்டத்தில் விடுதலை போராளிகள் மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒழுக்கமான விடுதலை போராட்டத்தை உலக வரலாற்றில் தாங்கள் காண முடியல என்று எத்தனை பெரிய பதிவுகளை விட்டு சிங்கள இராணுவ தளபதிகளே சொல்லி இருக்கிறார்கள், டிசிப்ளின் என்றால் ஒழுக்கம் என்றால் அதை எல்டிடியிடம் தான் நீங்கள் படிக்க வேண்டும் என்று. இந்த அவலத்துக்கு அவர்கள் எல்டிடியை நம்பினார்கள். ஆனால் இது எங்கள் இனத்திலே இருந்து கொண்டு ஒருவர் இவ்வாறு எழுதுறதுன்றது கேவலமான ஒரு விடயம். ஆனால் அதில் ஒரு விமர்சனத்திலே பார்த்திருந்தேன், அவர் அதில் தன்னுடைய நாவலில் வருகின்ற அனைத்து பெண்களையும் ஒரு படக்கையோடு சம்பந்தப்படுத்தி அப்படியான நிலையில தான் அவர் அதனை எழுதுகிறார். அப்போதுதான் அவருடைய சிந்தனை இவ்வாறு இருக்கிறது என்றதை பார்க்கக்கூடியதாக. நேர் அழைப்பில் இருக்கிறார், அவரை அழைத்துக் கொண்டு பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சீதா கதைக்கிறேன். உங்களுடைய தொலைக்காட்சி சத்தத்தை நன்றாக முற்றுமுழுதாக குறைத்துவிட்டு பேச வேண்டும். சொல்லுங்கள். ஹலோ ஹலோ, சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறேன், நானும் ஒரு பதிவோடு உங்களுடைய அழைப்பில் ஏதோ தவறு இருக்கின்றது, மீண்டும் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது நீங்கள் பேசுவதை. மீண்டும் அழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இன்னொரு சம்பவத்தினை குறிப்பிட வேண்டும். நான் இது வாசித்து அறிந்த ஒரு விடயம். அதாவது 11 இராணுவத்தினர்களை இயக்கம் பிடித்து வைத்திருந்தார்கள். அவர்களை பார்ப்பதற்காக அது சிங்கள தேசத்திலிருந்து பெண்கள் வந்திருந்தார்கள், மனைவிமார் வந்திருந்தார்கள். வந்த இடத்துல அவர்கள் ஒரு கிழமையும் இன்னும் அவர்களோடு தங்கி போனதுக்கு பிறகு அதில் ஒரு ஆள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டார். அப்போ தலைவருக்கு அந்த செய்தி கிடைத்த போது அவர் சொன்னது அந்த இராணுவத்தை விடுதலை செய்ய சொல்லி. ஏனென்றால் அவருக்கு அந்த குழந்தைக்கு தந்தை யாருன்ற ஒரு கேள்வி வரும், அதனால் அவரை விடுதலை செய்ய சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தாய்மைக்கு கொடுத்த மரியாதை இல்லையா, அதெல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் சரி. நாங்கள் சுடர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படியான எழுத்துக்கள் வெளிவரும் பொழுது இப்பொழுது முற்றுமுழுதாக விடுதலை புலிகளை தாக்கி அல்லது விடுதலை புலிகளுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டவர்களான படைப்புகள் வெளிவருவதை பற்றி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது உண்மையிலேயே விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் விடுதலை புலிகள் மீது மாறான குற்றச்சாட்டுகள் எதுவும் சுமத்தப்படவில்லை, அல்லது யாரும் அதை பற்றி எழுதவில்லை. இப்பொழுது இந்த விடுதலை போராட்டத்தால் தங்களுக்கான பேச்சு சுதந்திரம் இருக்கவில்லைன்னு சொல்றார்கள் இல்லையா? இல்லை, அப்படி எந்த பேச்சு சுதந்திரம் இருக்கல. அதாவது அவர்கள் இப்பொழுது சரி வெளிநாடுகளில் இருந்தவர்கள் கூட அதை சுதந்திரமாக எழுதியிருக்கலாம், அல்லது தங்களுடைய கருத்து பிறந்த தேசங்கள் இருந்தால் இன்றைக்கு அவர் எழுதுகிறார். அப்போ அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் எந்த தேசத்துல மூடுருவி இருந்தீர்கள் இன்னும் ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்னது இப்போ சுடர் மன்னிக்கணும், என்னென்னா பேச்சு சுதந்திரம் இல்லை என்று. பேச்சு சுதந்திரம் இல்லாமல் நாங்கள் யாருமே வாழ்ந்ததில்லை என்ற ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு தேசியத்துக்காக போராடும் இடத்தில் எப்படி பேச்சு சுதந்திரம் இல்லாமல் இருக்க முடியும்? ஆனால் அந்த பேச்சு எவ்வாறு இருக்குது என்பது தான் அங்கே பார்க்கப்பட வேண்டும். அந்த பேச்சுக்கள் ஒரு விடுதலை போராட்டத்துக்கு அல்லது தேசத்துக்கு எதிராக பேசப்படும் போது அது இன்னும் ஒரு விடயம். நாங்கள் அது இல்லை, இப்போ நீங்கள் இந்த இதில் தொட்டதால் அதை சொல்கிறேன். ஆகவே இதை இப்போ இதில் அதை முழுமையாக பேச முடியாது. ஆகவே அங்கே பேச்சு சுதந்திரம் இல்லை என்றதை மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் அது எவ்வாறான பேச்சாக அமையும் போது அங்கே அந்த பேச்சுக்கான தடை இல்லை. இப்பவும் அவர்களுக்கு எதிராக எழுதுகின்றவர்கள் மீது அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் தானே, அதை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நேர் அழைப்பில் இருக்கிற அவரோடு பேசிக்கொள்ளலாம். வணக்கம். சொல்லுங்க. அதாவது அந்த எழுதி நகரை கொண்டு இப்படி மேசிட்டு நிறுத்த மாட்டீங்களா? நல்ல கேள்வி. அவர்கிட்ட நாங்கள் மக்களுக்கு கேள்விக்கு அவர் நிறைய பதில் சொல்வார், அவர் உறுதிப்படுத்தலாம்.
அவர் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சு எந்த விடுதலை புலிகள் சார்ந்த மாத்திரமல்ல, பெண்கள் தொடர்பாக விடுக்கப்படுகின்ற அல்லது இலக்கிய அறத்துக்கு எதிராக எழுதப்படுகின்ற எழுத்துக்கள் மீது வைக்கப்பட வேண்டிய, அந்தந்த காலங்களில் வைக்கப்பட வேண்டிய எதிர்ப்பு அலைகளை நிச்சயமாக ஊடகம் என்ற ரீதியிலும் பெண்கள் என்ற ரீதியிலும் நாங்கள் வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தியலோடு இன்று நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக அவர் வரும்பொழுது வந்தால் அவர் வர அனுமதித்தால் நாங்கள் நிச்சயமாக கொண்டு வருவோம். நன்றி. சரி சுடர், நீங்கள் சொன்ன வந்ததை நாங்கள் விட்டுட்டோம் நினைக்கிறேன். உண்மையிலே இப்பொழுது இந்த நாங்கள் உளவியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இது ஒரு ஒன்று திரட்டப்பட்ட ஆத்திரங்களின் வெளிப்பாடு. இப்போ அவர்கள் எங்கள் மீது சொல்ல வேண்டிய அவதூறுகளை அல்லது அந்த விடுதலை புலிகள் மீது அமைப்பின் மீது ஏற்படுத்த வேண்டிய இழுக்குகளை இப்பொழுது அவர்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தங்களிடம் இருக்கின்ற எல்லா ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடுகளையும் எழுத்து மூலமாக தீர்த்து கொள்கிறார்கள். அதன் மூலமாக சில வேளைகளில் ஒரு உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கிறதோ தெரியாது. இந்த கருத்துக்களை சமூகத்தில் விதைத்து அதை மக்கள் மத்தியிலே பரப்பி புலிகள் மீது ஒரு அவதூறு நடவடிக்கையை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்படியான உளவியல் ரீதியான பிரச்சனைகளோடு எழுதப்படுகின்ற எழுத்துக்கள் அது வரலாற்று புனைவுகளாக வரும் பொழுது அதன் வெளியீட்டாளர்களுக்குரிய தாற்பயம் அல்லது கடமை என்னவாக இருக்க வேணும்? இப்போ காலச்சுவடு அதை இப்போ நாங்கள் வந்து இந்த புத்தகத்தை பதிவு செய்து விட்டதுன்றதுக்காக காலச்சுவடு பதிப்பகத்தை நாங்கள் குறைவாக மதிப்பிட முடியாது. ஆனால் அவர்களுக்கென்ற ஒரு கடமை இருக்கின்றது. அப்போ இது பற்றி நான் ஆராய்கின்ற போது பார்த்தேன், அவர்கள் 2 புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். போராட்ட காலத்திற்கும் பிற போராட்டத்துக்கு பின்னரும் போரும் வாழ்வும் என்று 2 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றது. அதில் எல்லோருடைய கருத்துக்களும் அங்கே பதிவு செய்யப்படும். நிறைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் போராளிகளுக்கு சார்பான கட்டுரைகளும் இருக்கின்றது, அவர்களுக்கு எதிரான கட்டுரைகளும் இருக்கின்றது. அப்போ ஒரு வகையில் பார்க்கின்ற போது அவர்கள் வியாபாரிகள் தான். ஆனால் அவர் இப்படி இது ஒரு ஒரு மிக மிக கேவலமான ஒரு விடயம். இந்த பெண் போராளிகளை பற்றி கற்பனை என்ற விடயம் அதை அவர்கள் கட்டாயம் கவனத்திலே கொண்டிருக்க வேண்டும். அது அவர்கள் ஒரு வரலாற்று தவறை அவர்கள் செய்து விட்டார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நான் டென்மார்க்ல இருந்து ரோபின். ரோபின் சொல்லுங்கள். ரோபின், இந்த மெட்ராஸ்ல உமாமேஸ்வரனும் பிரபாகரனும் சுடுபட்டது ஊர்மிளா தேவிக்கான என்ன கேக்குறேன்? கிளியர் தெளிவாக கேட்கல. சுடுபட்டது ஊர்மிளா தேவிக்கான என்னுடைய உங்களுடைய கேள்வி என்ன சொல்ல வரவில்லை. சரி, இல்ல இது வரலாறு. அது உண்ணாவிருந்த பல்கலைக்கழகத்தில் உண்ணாவிருந்த பொம்பளையில தான் பிறகு தூக்கி போய் போஸ்ட் பண்ணி கல்யாணிச்சு வனிதாவை. இதுகளே கதை கேளு பொம்பளை. சரி, நன்றி. உங்களுடைய பதிவுக்கு நீங்கள் அதையும் இங்கே குறிப்பிட்டிருந்தீர்கள். இது தொடர்பான மீண்டும் இதற்கு நானும் ஒரு கருத்து சொல்ல விரும்பினால், இந்த உமாமேஸ்வரன் தலைவர் பிரபாகரன் ஊர்மிளா அந்த பிரச்சனை சம்பந்தமாக இப்போது புலட்டினுடைய தலைவராக இருக்கின்ற சித்தார்த்தன் இந்த ஐபிசி தொலைக்காட்சியிலே மிக தெளிவாக ஒரு பேட்டி கொண்டு வழங்கியிருந்தார். உண்மையாக நடந்த சம்பவத்தை நான் நினைக்கிறேன் இவர் அதை கேட்கவில்லை நினைக்கிறேன். அப்படி கேட்டிருந்தால் அவர் உண்மையிலேயே இந்த தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கட்டாயம் நிச்சயமாக இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டார். மிக்க நன்றி சுடர் அந்த பதிலுக்காக. சிலர் தொடர்ச்சியான செவிவழி வந்த கேள்விகளோடு தான் இன்னும் விடுதலை போராட்டத்தினுடைய வாழ்வியல் தொடர்பாக போராட்டம் தொடர்பாக பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த செவிவழியாக கேட்ட நான் கேள்விப்பட்டதை தான் நாங்கள் அடுத்தவருக்கு நாங்கள் கடத்தி கொண்டிருக்கின்றோம். அது எவ்வளவு பிழையான தகவல்களை பரப்பப்படுகின்றது, அது எப்படி பார்க்கப்படுகின்றது பார்க்குறீங்க? அது உண்மையில வதந்தி தானே. உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு விடயம் வந்து ஒரு சின்ன நடக்கிற விடயம் அடுத்த ஆளுக்கு போகின்ற போது அது ஊதி பிரித்து ஒரு பெரிய பூதமாக வந்து இருக்கும். என்ன அந்த நிலை தான் இது என்று நான் கருதுகிறேன். இப்போ எழுத்தாளர்களுடைய போக்கு எப்படி இருக்கின்றது? இப்போ
எழுத்துக்களுடைய இப்போ ஒரு கவிதையை படைப்பதாலும் சரி அல்லது கட்டுரையை வடிப்பதாகலும் சரி அவர்களுடைய கனம் உண்மையாக அந்த படைப்பை முழுமையாக ஒரு கனதியோடு கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செய்கிறார்களா அல்லது புகழ்ச்சிக்காக செய்கிறார்களா அல்லது வியாபாரத்துக்காக செய்கிறார்களா அல்லது இத்தனை கட்டுரைகள் எழுதிவிட்டேன் அல்லது எத்தனை புத்தகங்கள் எழுதிவிட்டேன் என்று எழுத்தாளர் பட்டியலில் இடம் பிடிக்க வேண்டும் என்று எழுதி கொண்டிருக்கிறார்களா? இப்படியான போக்கு தற்காலத்தில் எங்களுடையவர்கள் மத்தியில் இருக்கின்றன. எல்லா மணிக்கானும் ராஜிதா கேட்ட கேள்வியில் நான் உடன்படுறேன். என்னென்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் எழுத்தாளர் உங்கள் மீது ஒரு மதிப்பு இருக்குது எங்களுக்கு, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும். எழுத்தாளர்கள் என்று இப்போ அந்த பட்டியல் புத்தகங்கள் வெளியிடுறாங்கல்ல, அடுத்தடுத்து புத்தகங்கள் வெளியிடுறாங்க. அதில் சில கவிதைகளை பார்க்கும்போதும் சரி கட்டுரைகளை பார்க்கும்போதும் சரி அங்கே ஒரு ஆளுமையாக சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் அதில் இருப்பதாக தெரிவதில்லை. இவ்வாறான பதிவுகள் இந்த இடங்களில் வரும்போது உருவாக்கப்படும் போது வருங்கால சந்ததிகளிடம் இது கொண்டு சொல்லப்படுகிறது. நாளைக்கு நான் இல்லாமல் போகலாம், நீங்களும் இல்லாமல் போகலாம் அந்த வரலாறுகளை சொல்வதற்கு. ஆனால் அந்த எழுத்தில் எழுதப்பட்டது உண்மையாக எல்லாருக்குமே தெரியாது. இப்போ ஊர்மிளாதேவின்ற கதையை அந்த இடத்தில் சித்தார்த் நின்றபடியால் அவர் அதுக்கு உண்மை நடந்தது எப்படி என்றது அவர் சொல்கிறார், அதில் நியாயத்தை சொல்கிறார். ஆனால் அதை கேள்விப்பட்டவர்கள் திரிவுபடுத்தி பார்க்கும்போது இது பிரபாகரனுக்கும் அப்படி ஒரு நிலப்பாட்டை எங்களுடைய சமுதாயத்தில் சில பேர் பார்க்கின்றார்கள். ஆகவே இது எந்த அளவுக்கு பின் விளைவுகளை எங்களுடைய சமுதாயத்தில் இளம் சந்ததிகள் சந்திக்கப் போகின்றார்கள், அதற்கு மாற்று வழி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெண்களும் சரி ஆண்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. உண்மையிலேயே சமூக அக்கறை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி முன்வர வேண்டும் என்றதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இதைத்தான் நாங்கள் முதலும் கதைத்தோம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த இலக்கியமாக இருந்தால் நீங்கள் அதோடு சம்பந்தப்பட்டவர்களோடு ஒரு கதையை எழுதுகின்ற போது, ஒரு நாவலையோ சிறுகதையோ எழுதுகின்ற போது அவர்களோடு அங்கே வாழ்ந்தவர்களோடு அவர்கள் அல்லது அவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையை உண்மைத்தன்மையோடு எழுதுகின்ற போது அங்கே புனைவு இருக்கும். ஆனால் அங்கே ஒரு வரலாறு என்று வருகின்ற போது அதில் ஒரு உண்மை இருக்க வேண்டும் தான் நான் நினைக்கின்றேன். அதனை நீங்கள் எவ்வளவுத்துக்கு உங்களால் முடியுமோ அதை ஆவணப்படுத்துறதுக்குரிய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். ஆங்காங்கே இருந்து விட்டு போகிறதில் ஒரு பிரயோசனம் இல்லை. இதுக்கு ஏதோ ஒரு அமைப்பு ரீதியாகவே நீங்கள் அதனை தொடங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு நேயர் அழைப்பில் இருக்கிறார், அவரோட பேசிவிட்டு வரலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சிவா. சொல்லுங்க சிவா. இந்த நடேசனுடைய நாவல் பொறுத்தவரை அவருடைய நாவல்களே பாலியல் வக்கிரத்தைத்தான் அவர் கொட்டியிருக்கிறார். இது எங்க சமூகம் கொடுத்த அந்த அழுத்தங்கள் தான். இவர் ஒரு எங்களோட சமூகத்தில இருந்து வந்த மனிதர் தானே. அது எங்க சமூகத்தில இருக்கிற இந்த வக்கிரங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு வகையான உளவியல் தாக்கங்கள். இந்த உளவியல் தாக்கங்கள் இருந்து விடுபடுவதற்காக இவர்களுக்கு எழுதி கொண்டிருந்தார்கள். இதுல இன்னொரு காரணம்னா இவர்கள் ஒரு கால் நூற்றாண்டாக தாயகத்தோட தொடர்பில்லாத ஆட்களாக இருக்கிறார். நாட்டை விட்டு தப்பியோடி அந்த இயக்கம் இவர்களை ஒரு மனநோயாளிகளாக்கி விட்டிருக்கிறது. அதனாலதான் இப்படியான பாலியல் வக்கிரம் கொண்ட நாவல்களை எழுத இவர்களுக்கு தூண்டுகிறது. இன்று இந்த இலக்கிய படைப்புகள் இந்த நாவல்களை வாசிப்பதுவே குறைந்து விட்டது ஒருவராக. அப்ப இந்த வாசிப்பை தூண்டுவதற்கும் இந்த ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துவதற்கும் இத்தகைய ஒரு இயல்பர்கள் கையாளுகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்ப இந்த நாவல்கள் இவர் எழுதுகிற இந்த நாவல்ல வர இந்த தகவல்கள் நாளைக்கு வரலாறு வரும் என்று நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் என்றால் இது அப்பட்டமான பொய் என்பது யாருக்கும் தெரியும். எதிரி கூடி இன்று வரைக்கும் விடுதலை மீதான ஒரு பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தவில்லை. ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகளும் சரி அல்லது படைத்துறை சார்ந்தவர்களும் சரி அப்படியான குற்றச்சாட்டை இன்று வரை சொல்லாத நிலைக்கு இவர் புலம்பெயர்ந்து இருந்து கொண்டு இப்படியான கதையை சொல்கிறார்கள் என்றால் அல்லது இப்படி ஒரு கதைகளை எழுதுகிறார்கள் என்றால் இது ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்வு இவர்களுக்கு இருக்கும் நோய். இப்படிப்பட்டவர்கள் மிக சிலர் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதாவது புலம்பெயர் தேசங்களே நாட்டியத்துல இருந்து வந்தவர்கள் விதமான இலக்கிய படைப்புகளை செய்திருக்கிறார்கள். அவருடைய விமர்சனங்கள் வித்தியாசமான விமர்சனங்களாக இருக்கிறது. ஆனால் இவருடைய விமர்சனம் இந்த பாலியல் இவர் ஒருவர் தான் இந்த பாலியல் குற்றச்சாட்டு ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆகவே இவரை பற்றி நாங்கள் பெரிதாக நெட்டிக் கொள்ளவில்லை. நாங்கள் இவருடைய நாவலை பற்றி மேடை போட்டு பேசிக் கொண்டிருந்தோமா இருந்தால் இது ஒரு
இலவசமான விளம்பரமாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த இத்தகையவர்கள் எழுதுவதை நாங்கள் இப்படி மேலே கொண்டு பேச வேண்டிய தேவையில்லை. இரண்டாவது, போராளிகள் எழுத வேண்டும். ஆண்டுக்கு பிறகு நாட்டை பயத்துடைய எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் கால் நூற்றாண்டுக்கு பின்னால் இப்படி எழுதுகிறார்கள் என்றால் 10 வருடங்கள் தான் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான காலமாக இருக்கு. இந்த 10 வருடங்கள் எங்களுடைய போராளிகளுடைய படைப்புகள் எவ்வளவு வந்ததுன்னா நிகழ்ச்சியில்தான் இருக்கிறோம். மிக நன்றி. எங்களுடைய கருத்துக்கு உண்மையில் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை என்று சொல்கிறாள். ஆனால் கவலைப்பட எங்களுடைய எதிர்ப்பினை நாங்கள் கட்டாயம் பதிவுகளை அந்த பதிவுகளை இப்படி ஒரு பதிவு புனைவு வரலாற்று புனைவுகள் வார இடங்கள்ல இப்படியான பதிவு வரும் என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பதிவுகளும் நாங்கள் அந்தந்த காலங்களில் வாழ்பவர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. இல்லை, போராளிகள் தங்களுடைய அனுபவங்களை எழுத்திலே எழுதினால் ஒரு எழுத்தாளன் அதை சேகரித்து அதை ஒரு இலக்கியமாக்கலாம். அப்போ அந்த போராளி தன்னிடம் உள்ள அந்த கதையை, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு எழுத்தாளனிடம் சொல்ல வேண்டும். அதுவும் எழுத்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு அனுபவம் உள்ள எழுத்தாளர்களிடம் தான் அதை கொண்டு செல்ல வேண்டும். செயல்பாடுகளை மிகவும் முக்கியமான கனதியாக நாங்கள் பேசப்பட வேண்டிய பதிவுகளை நாங்கள் இன்று பதிவு செய்திருக்கின்றோம் என்று நம்புகின்றேன். மாதவியக்கா, முழுமையாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தந்து ஒரு எழுத்தாளர்களுக்குரிய அந்த கடமை உணர்வோடும் சமூக பொறுப்போடும் இலக்கிய அறத்தோடும் என்று நீங்கள் எங்களுக்கு பேசுகிறீர்கள். அதேபோல சுடர், மிக்க நன்றி. விடுதலை போராளிகள், ஆண் போராளிகள் என்ற ரீதியில் பெண்களுக்குரிய அந்த சமத்துவ போக்கும் அங்கு கடைபிடிக்கப்பட்ட ஒழுக்கமும் இந்த குற்றம் முன்வைக்கப்பட்டதற்கான சாட்சியமாக நீங்கள் என்று உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். சந்திரிகாக்கா, மிக்க நன்றி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு. நேயர்களே, காலக்குறை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பேசுவோம். பெண்கள் பற்றியும் சமூகம் பற்றியும் சமூகம் நோக்கிய வளர்ச்சி பற்றியும் நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட வேண்டிய கடமைப்பாட்டுகள் இருக்கின்றோம் என்ற ரீதியில் நீங்கள் இன்று கரம் கோர்த்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய இரவு பொழுது எல்லோருக்கும் அமைதியான இரவாக அமைய வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.